கவிதைக்கரையின் நேயர்கள் யாவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். கீழடி அது தமிழரின் தாய்மடி. கீழடி வைகை நதிக்கரையின் சங்ககால நகரம், தமிழரின் நாகரிக தொட்டில் என அழைக்கப்படுகிறது. மதுரையிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்த கீழடி 2015, 16, 17 ஆண்டுகளில் தமிழ்நாடு தொல்லியல் துறை நடத்திய அகழ்வாராய்ச்சியின் முடிவுகளை காட்சிப்படுத்தி இருக்கிறது. இங்கே இந்த அகழ்வாராய்ச்சியின் முடிவுதான் என்ன? இந்த நாகரிகம், கீழடியில் மனிதர்கள் தமிழர்கள் வாழ்ந்த நாகரிகம் கிமு 3 முதல் 6ஆம் நூற்றாண்டு வரை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிடைத்த பொருட்களை கார்பன் சோதனை செய்த பொழுது அவைகள் கிமு 580 சார்ந்தது என்று முடிவாயிருக்கிறது. விஞ்ஞான பூர்வமாக முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த கீழடியின் சிறப்பம்சம் என்ன என்று பார்க்கும் பொழுது, தமிழர்கள் பிராமி எழுத்துக்கள் பொறித்த மட்பாண்டங்களை பயன்படுத்தி இருக்கிறது இங்கே நிரூபணமாயிருக்கிறது. இதில் சிறப்பு என்ன? தமிழர்கள் சாதாரண மனிதர்களும் கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே எழுத படிக்க தெரிந்த ஒரு நாகரிகமுற்ற சமூகமாக, ஒரு அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதன் அடையாளமே கீழடி. அழகான வடிவமைக்கப்பட்ட கட்டிடங்கள், செங்கல் கட்டிடங்கள், வடிகால் அமைப்புடன் கூடிய குளியலறைகள் அங்கே கிடைத்ததன் மூலம் அந்த சமூகம் நாகரிகத்தில் மேம்பட்ட சமூகமாக இந்த தமிழகம் இருந்திருக்கிறது என்பதை கீழடி மீண்டும் நிரூபணம் செய்கிறது. அங்கே கிடைத்த மணிகள், விலை உயர்ந்த மணிகள், யானை தந்தத்தாலான சீப்புகள், உலோகங்கள், கண்ணாடிகள், மண் பாண்டங்கள், இவை யாவும் தமிழர்களின் நாகரிகம் ஏறக்குறைய சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு அடுத்த நாகரிகமாக இங்கே நிரூபணமாயிருக்கிறது. வாருங்கள், வைகை நதிக்கரையில் புதையுண்ட நாகரிகம், கீழடி நாகரிகம் தமிழரின் தாய்மடி, கீழடி நாகரிகம் தமிழரின் தொட்டில், அதை உலகறியச் செய்வோம். வாருங்கள். நன்றி, வணக்கம்.